வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியில் நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதி ஏற்கனவே நாங்கள் நினைவுபடுத்தியது போல மலையக மக்களுடைய அடையாளம் தொடர்பான ஒரு நேர்காணல் பகுதியாக நிகழ்ச்சியில் இடம் பிடிக்க காத்திருக்கின்றது. விசேடமாக மலையக மக்களுடைய அடையாளம் என்று பார்க்கின்ற பொழுது பல விடயங்களை நாங்கள் பேச காத்திருக்கின்றோம். பற்பல விடயங்கள் நாங்கள் தொடர்பாக பேச வேண்டியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, மக்களுடைய கல்வி தொடர்பாகவும் எதிர்காலம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்ற காரணத்தினாலே கடந்த வாரம் நம்முடைய இணைந்து கொண்ட ஆய்வாளரும் எழுத்தாளருமான என் சரவணன் அவர்களை பணிபன்போடு நாங்கள் இதுக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜெயமாண்டல். கடந்த வாரம் நாங்கள் பேசியிருந்தோம் இந்த 1948ஆம் ஆண்டு 18ஆம் இலக்க குடியுரிமை சட்டம் தொடர்பாக முக்கியமான ஒரு கருத்தினை விழிப்புணர்வினை நாங்கள் நிகழ்ச்சியூடாக கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பாக பலரும் தன்னுடைய வரவேற்பினை கூறியிருந்தார்கள், வழங்கியிருந்தார்கள். இந்த நேர்காணலை வழங்கியமைக்காக நன்றிகள் கூறியிருந்தார்கள். விஷயமாக இந்த கருத்தினை கொண்டு வந்த உங்களுக்கும் மக்கள் நன்றிகளை தெரிவித்திருந்தார்கள். உண்மையிலே நாங்கள் இந்த கலந்துரையாடல் ஆரம்பத்திலே இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியதற்கும் கொண்டு வந்ததற்கும் நாங்கள் தேசிய அலைவரிசையினர் இதிலே உங்களுக்கு நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இன்றைய தலைப்புக்குள்ளே வரலாம். இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இரு பெயர்கள் கொண்டு இந்த மலையக மக்களை அழைக்க முற்படுகின்றார்கள் சில புத்திஜீவிகள். இந்திய வம்சாவளி தமிழர்கள் அல்லது இந்திய வம்சாவளி மக்கள் என்கின்ற ஒரு நாமத்தையும், மலையக மக்கள், இலங்கை மலையக மக்கள் என்கின்ற ஒரு விடயத்தையும் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் சில தரப்பினர். எனக்கு தெரிய மல்லிகைப்பூ சந்தி திலகர் எழுத்தாளர் அவர் அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அவருடைய புத்தகத்திலே மலையக மக்கள் என்பது மலைவாழ் மக்கள் அல்ல, இந்தியாவிலே மலைவாழ் மக்கள் இருக்கின்றார்கள், அப்படியானவர்கள். இது மலையக மக்கள் என்பதை ஒரு தனியாக சொல்லியிருந்தார். அது ஒரு பக்கம் இருக்கு. நான் கேட்கின்றேன், இந்திய வம்சாவளி மக்கள் அல்லது மலையக மக்கள், இந்த இரண்டு அடையாளங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் ஒரு ஆய்வாளராக, எழுத்தாளராக? இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த இலங்கையில் அடையாளங்கள் எப்படி உருவாக்கப்பட்டது, ஒரு தேசிய அடையாளங்கள் எவ்வாறு உருவாகின்றன, ஒரு தேசிய இன உருவாக்கம் என்றது ஒரு தேசிய உருவாக்கம் என்றது எப்படி உருவாகிறது என்றது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களுக்குள்ளேயும் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களுக்கு இந்த அடையாளங்களை ஒரு அரச மட்டத்தில் பதிவாகிற முக்கியமான இடம் சென்சஸ் ரிப்போர்ட்ஸுக்கு ஊடாக அடையாளங்கள் எங்களுக்கு தெரியும். இலங்கையில் 1870 வந்த முதலாவது சென்சஸ், அந்த நேரத்தில் 70க்கும் மேற்பட்ட அடையாளங்கள் அங்கே இன அடையாளங்கள் என்று சொல்லி அங்கே வரையறுக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் 70க்கும் அந்த அடையாளங்களுக்குள்ளே நிறைய சாதிகள் சம்பந்தப்பட்ட அடையாளங்களும் சேர்த்து அதுக்குள்ளே கருத்தில் கொள்ளப்படும். ஏனென்றால் அன்று அந்த அவற்றை செய்தவர்கள் ஆங்கிலேயர்கள் என்றதால் அவருடைய புரிதலும் அப்படியாக இருந்தது. ஆனால் பிறகு எங்களுக்கு அருணாச்சலம், சேர்பொருள் அருணாச்சலம் 1901ஆம் ஆண்டு அவர் இலங்கையினுடைய சென்சஸ் குடித்தொகை மதிப்பு, அதாவது இந்த சென்சஸ்னுடைய முதலாவது சூப்ரிண்டெண்டாக இலங்கை சூப்ரிண்டெண்டாக பதவியேற்றதுக்கு பிறகு அவருடைய சென்சஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான ஒரு ஒர்க். அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சியும் இந்த இனங்களை ஏன் வரையறுக்க வேணும், எப்படி வரையறுக்க வேணும் என்றது சம்பந்தமான அந்த மெத்தடாலஜி, அந்த முறையியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் மிக ஆழமாக செய்யப்பட்ட ஒரு மிக முக்கியமான பதிவு. நான் நினைக்கிறேன் இலங்கை வரலாற்றில் பலரும் போற்ற ஒரு அறிக்கை. அந்த அறிக்கை அவ்வளவு ஆழமான, விரிவான, அதிக பக்கங்களை கொண்ட ஒரு சென்சஸ் ரிப்போர்ட். அதில் அவர் எல்லாத்தையும் வரையறுத்து ஒரு ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர்றார். அப்போ தான் எங்களுக்கு தேசிய அடையாளங்கள் சம்பந்தமான தனித்தனி, அதாவது இந்த சாதிகள் எல்லாத்தையும் அவர் அப்புறப்படுத்தி அதையும் இதையும் கலக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே பிறகு அந்த அடையாளங்கள் அதுக்கு பிறகு தான் அந்த அடையாள உருவாக்கங்கள் வருது. அப்போ எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த இந்தியாவிலிருந்து வந்த இந்திய வம்சாவளி தமிழர்களை இலங்கையில் பல பெயர்களை கொண்டு அழைக்கப்பட்டிருக்கு. பல அறிக்கைகள்லேயும் அவர்கள் கூலி தொழிலாளர்கள், கூலிகள். அப்போ ஆரம்பத்தில் எங்களுக்கு பார்த்தா 1800களில் இருந்த பல சட்டங்கள் ஆங்கிலேயர்களால் ஆக்கப்பட்ட பல சட்டங்கள் கூலி ஆக்டண்டே வரும், கூலி லோ என்று வரும், அல்லது கூலி என்றே வரும். கூலி தான் எங்களுக்கு பேர் கூலி தான், கூலிகள். அப்போ எங்களுக்கு ஒரு தனியான ஒரு தமிழ் அடையாளமோ அல்லது இந்திய தமிழர் என்ற அடையாளமோ கூட எங்களுக்கு அந்த நேரத்தில் இருந்தது கிடையாது. அப்போ அதெல்லாம் பிற்காலத்தில் எங்களுக்கு வருது. ஒருவேளை அந்த வெள்ளையர்கள் அல்லது ஆங்கிலேயர்கள்
தொழிலுக்காக கூலி தொழிலுக்காக கொண்டு வரப்பட்டவர்கள் என்பதன் காரணமாக அப்படியான ஒரு பெயரை கொடுத்திருக்கலாமா? அது அப்படி தான் என்ற கூலி தொழிலாளர் என்கின்ற அடிப்படையில். ஆனால் இலங்கையில் உண்மையில் இந்தியாவிலிருந்து தமிழர்கள் இந்த பெருந்தோட்டத்துறைக்கு மட்டுமல்ல இலங்கை முழுவதும் ஏராளமான தொழிலுக்கு வந்த அந்த காலப்பகுதி. நாங்கள் 200 மலையகம் 200 கொண்டாடப்பட்ட போது எனக்கு அந்த 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 ஆண்டு சம்பந்தமாக எனக்கு இன்னமும் சர்ச்சை இருக்கின்றது. 1827 என்பது எங்களுக்கு ஏற்கனவே கடந்த இப்போ 1823 வந்து சரியான காலம் அல்ல. அது உண்மையில் அதற்கு முந்திய காலம். அதற்கு முந்தியும் வந்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு பிந்திய காலத்தை தான் மிகவும் பதிவு செய்யும். ஆனால் 1823 என்பதை பலரும் பதிவு செய்யும் போது அதில் பல கோளாறுகள் இருப்பதை நாங்கள் பார்த்தோம். எவராலும் அதை உறுதி செய்து தர முடியவில்லை. நானும் பல பேரோடு விவாதித்து விட்டேன். ஆனால் எங்களுக்கு அதை பெரிதாக சர்ச்சைக்குள்ளாக்கவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் ஒரு 200 வருட காலம் என்பது ஒரு முக்கியமான காலம். அந்த காலத்தை முன்னிட்டு முக்கியமான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய தொடங்கப்பட்டது முதல் தடவையாக மலையக சூழலில் அல்லது இந்திய வம்சாவளி சூழலில். அவ்வாறு செய்யும் போது எங்களுக்கான முக்கியமான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு உரையாடலுக்கு கொண்டு வர முடியும். அந்த காலப்பகுதியை நாம் அதற்காக பயன்படுத்த முடியும் என்பதால் அதனை அப்படியே செய்வோம் என்பதற்காக நாங்கள் அதனை ஒரு பெரிய சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாற்றவில்லை. அது போனது. ஆனால் அந்த 200 சம்பந்தமாக முன்னெடுக்கப்பட்ட விஷயங்களில் இந்த அடையாளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒன்று. எப்படி என்றால் எங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்த இந்திய தமிழர் என்கின்ற அடையாளம்தான் ஒரு மிக நீண்ட காலமாக எங்களுக்கு பதிவுகளில் இலங்கையின் சென்சஸ் குடித்தொகை மதிப்பீட்டில் இருக்கின்றது. இந்த இந்திய தமிழர் என்கின்ற அந்த அடையாளம் வந்து இன்னமும் வேண்டுமா என்கின்ற உரையாடலும் இந்த மலையகம் 200 சார்ந்த உரையாடலில் வந்து போயின. அப்போதுதான் இந்த நாங்கள் இனி இந்திய அடையாளம் நமக்கு தேவையில்லை. உண்மையில் நாங்கள் எத்தனையோ தலைமுறை கடந்து விட்டோம். இந்திய அடையாளத்தை நாங்கள் சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. நாங்கள் தொடர்ந்தும் இந்தியர்களே இல்லை. ஆகவே நாங்கள் எங்களுக்கான அடையாள பெயரை மாற்றுவதனுடைய முக்கியத்துவம், அரசியல் முக்கியத்துவம் வந்து பேசப்பட்டது. அது ரொம்ப தேவையான ஒன்று. உண்மையில் இந்தியா என்கின்ற அந்த அடையாளத்தை நாங்கள் தொடர்ந்து சுமப்பதில் ஒரு சர்ச்சை இருக்கின்றது. அது அகற்றப்பட வேண்டியது என்பதில் நமக்கு உடன்பாடு உண்டு. ஆனால் இங்கு நிகழ்ந்த பிரச்சனை என்னவென்றால் இந்த இந்திய அடையாளத்துக்கு பதிலாக மாற்று அடையாளம் வந்து மலையகம் என்று குறிப்பிட்டது தான் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய அல்லது ஒரு நடைமுறை சார்ந்த ஒரு அரசியல் சர்ச்சையாக நான் பார்க்கின்றேன். அதனை நான் தனிப்பட்ட ரீதியிலும் பல தடவை அதை எதிர்த்தே உரையாடி இருக்கிறேன். ஏனென்றால் இந்த மலையக அடையாளம் மிக குறுக்குகின்றது. 2000 மலையகம் 200 சம்பந்தப்பட்ட அந்த உரையாடலில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது என்னவென்றால், எங்களுக்கு தெரியும் 1940களில் 50களுடைய ஆரம்ப காலப்பகுதி வரை இலங்கையினுடைய 2வது பெரிய சனத்தொகை வந்து நாம் தான். அதாவது இந்திய வம்சாவளியினர் ஒரு பெரிய சிங்களவர்களுக்கு அடுத்ததாக பெரிய சனத்தொகையை கொண்டவர்களாக நாம் இருந்தோம். அப்படி இருந்த ஒரு இனம். அதன் பிறகு எங்களுக்கு ஒரு சிக்கல் வருகின்றது என்னவென்றால், இப்போதுள்ள நிலையை பார்த்தால் எங்களுக்கு 4வது இடத்துக்கும் அப்பால் நாங்கள் தள்ளப்பட்டு வந்திருக்கிறோம். இவ்வாறு தள்ளப்பட்டது மட்டுமல்ல, இலங்கையில் ஒரு சென்சஸில் ஒரு சர்க்குலர் இருக்கின்றது, ஒரு விதி இருக்கின்றது. 5 வீதத்திற்கும் குறைந்த சமூகமாக ஒரு சமூகம் வந்தால் அதனை ஒரு இன அடையாளமாக வைத்துக்கொள் தொடர முடியாது என்கின்ற ஒரு நிலைமை. அது மொத்த சனத்தொகையில் 5% குறைவாக இருந்தால் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருந்தோம் நாங்கள். அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது. ஒன்று, சனத்தொகை இயல்பாக நாங்கள் சனத்தொகை வளர்ச்சி வீதம் நம்முடையது குறைவு. 2வது, பல பேர் நாங்கள் இந்திய தமிழர் என்கின்ற பதிவுகளிலிருந்து வெளியே வந்துவிட்டோம். நாங்கள் அதற்கு பதிலாக இலங்கை தமிழர் என்ற பதிவுகளை செய்துவிட்டோம். பல பேர் புலம்பெயர்ந்து இடம்பெயர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களும் அதுக்குள்ளே இருக்கின்றன. இவ்வாறான காரணங்களால் நாங்கள் வந்து ஒரு சென்சஸில் ஒரு 5 வீதத்திற்கும் கீழே போகின்ற ஒரு ஆபத்தை நாங்கள் எதிர்கொண்டோம். அப்படி என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? உண்மையில் செய்திருக்க வேண்டியது இலங்கை முழுவதும் உள்ள மக்களை ஓர் அணிக்கு திரட்டுவது. அதாவது இந்திய வம்சாவளி மக்களை அனைவரையும் ஓர் அணிக்கு திரட்டி அவ்வளவு பேருடைய அடையாளங்களையும்
ஒன்றுபடுத்துறது தான் நாங்கள் செய்திருக்க வேண்டிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, ஒரு தந்திரோபாய ரீதியில். அது யார் செய்திருக்க வேண்டும்? ஒரு சமூகம் செய்திருக்கணும், சமூக தலைவர்கள் அதனை முன்னெடுத்திருக்க வேண்டும், அதனை வலியுறுத்திருக்க வேண்டும் அரசை நோக்கி. ஆனால் அதற்கு பதிலாக நாங்கள் மிக குறுகி ஒரு ஃபேண்டாசியாக நாங்கள் மலையக அடையாளத்தை கொண்டு வந்து நிறுத்தினோம். அப்படி நிறுத்தும் போது ஒரு 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 அது ஒரு உட்டோப்பியன் அடையாளமாக அது வந்து குறுகியது. எப்படி என்றால் மலையகம் என்னும் போது எங்களுக்கு தெரியும், அது மலையகத்திற்குள் பெருந்தோட்டத்துறை சார்ந்த அந்த புவியியல் பிரதேசத்துக்குள் சுருங்கி விடுகின்றன. அதற்கு வெளியில் உள்ள மக்கள் பல பேர் நினைப்பது போல அதற்கு வெளியில் உள்ள இலங்கை முழுவதும் வாழ்கின்ற இலங்கை முழுவதும் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியினர் என்பது மலையகத்திலிருந்து வந்தவர்கள் அல்லர். மிக கொழும்பில் அல்லது மேல் மாகாணத்தில் ஓரளவு இடம்பெயர்வில் ஒரு சிறிய பர்சன்டேஜ் இருக்கின்றது அங்கிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் அல்லது இடம்பெயர்ந்தவர்கள் சொல்லலாம். ஆனால் இலங்கைக்கு நேரடியாக வரவழைக்கப்பட்ட இந்திய வம்சாவளியினர் மலையகத்துக்கு மட்டுமல்ல, இலங்கை முழுவதும். அப்போது வந்தவர்கள் இன்று பாரிய அளவில் பல்கி பெருகி லட்சக்கணக்கானோராக வெளியில் இருக்கின்றார்கள். எந்தெந்த பிரதேசங்களுக்கு மக்கள் அனுப்பப்பட்டார்கள் அல்லது வாழ்வதாக உங்களுடைய ஆய்வின் அறிக்கை சொல்லப்படுகிறது? இலங்கைக்கு உண்மையில் ஆரம்பத்தில் இலங்கைக்கு வந்த இந்திய வம்சாவளியினர் மலையகத்துக்கு வரவில்லை. அது உண்மையில் வந்தது குளங்களை கட்டுவதற்காக, குறிப்பாக வடமேல் மாகாணம், வடமாகாணம் போன்ற இடங்களுக்கு வந்தார்கள். பாதைகள் போடுவதற்காக வந்தார்கள். அதன் பின்னர் ஆரம்பத்தில் இந்த ஆட்சி காலப்பகுதியாக இருக்கலாம் ஆங்கிலேயர்களால். இப்போ நாங்கள் அதற்கு முன்னர் வந்தவர்களும் இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு டச்சு காலத்தில் வந்த இந்த கருவா தொழிலுக்காக வந்த பெருந்தொகை மக்களும் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் வந்து பின்னர் இலங்கையில் சலாகம சாதியாக மாறி சிங்களவர்களாக மாறி போன ஒரு இந்திய வம்சாவளி சமூகம் இருக்கின்றது. ஆனால் இன்று அவர்களை நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை என்றால் அது கருத்தில் கொள்ள தேவையும் இல்லை. அது சிங்கள சமூகத்தோடு கலந்து விட்ட ஒரு சமூகமாக இருக்கின்றது. ஆனால் அது டச்சு காலத்துக்கு பிந்திய ஆங்கிலேயர்கள் தம்முடைய பொருளாதாரத்தை வளர்ப்பதற்காகவும் இலங்கையினுடைய உட்கட்டமைப்பை பலப்படுத்துவதற்காகவும் அவர்கள் ஏராளமான இந்திய வம்சாவளியினரை இலங்கைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். அவ்வாறு சேர்க்கப்பட்ட இந்த தமிழர்கள் பல்வேறுபட்ட தொழிலுக்காக நாடு முழுவதும் வந்து சேர்ந்தார்கள். அவ்வாறு சேர்ந்தவர்களை நாங்கள் இப்போ மேல் மாகாணத்தில் அதிகமான இந்திய வம்சாவளியினர் இருக்கின்றார்கள். அவர்கள் உதாரணத்துக்கு கொட்டையன, குச்சிக்கடை போன்ற இடங்களில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பரதவர் சமூகம் இருக்கின்றார்கள். மலையாள பின்னணியை கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். இதுபோல இலங்கையில் நகர்சுத்தி தொழிலுக்காக கொண்டு வரப்பட்ட ஏராளமான லட்சக்கணக்கான மக்கள் இன்று பல்கி பெருகி நாடு முழுவதும் இருக்கின்றார்கள். இலங்கையில் சகல மாவட்டங்களிலும் சகல நகரங்களிலும் மாவட்டத்தினுடைய நகரம் மட்டுமல்ல, அதற்குள்ள உள் நகரங்களுக்குள்ளேயும் இன்று ஏராளமான நகர்சுத்தி தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்கி பெருகி இருக்கின்றார்கள். அப்போது இது எல்லாவற்றையும் இவர்கள் எல்லாரையும் இணைக்கின்ற ஒரு அரசியல் அல்லது ஒரு நிகழ்ச்சி நிரல் அல்லது ஒரு வேலை திட்டம் இதுவரை எங்களுடைய வரலாற்றில் நடந்ததில்லை. அதை யார் செய்வது? தேசிய அரசியலைச் சேர்ந்தவர்களும் செய்யவில்லை, நம் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் செய்யவில்லை. மலையக அரசியல் என்று சொல்லி பேசிக்கொண்டிருந்த வெறும் அந்த தலைவர்களும் மலையகத்திற்குள் குறுகியிருந்தார்கள் என்கின்ற கசப்பான உண்மையை நாம் பகிரங்கமாக பேசியாக வேண்டும். எங்களுக்கு எந்த மாவட்டத்தில் வாக்கு கிடைக்கப்பெறுகிறதோ அந்த மாவட்டத்தை மாத்திரமே நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்றிருந்திருக்கலாமோ? உண்மை, அதுதான் உண்மை. ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல எங்களுக்கு தெரியும் 1970களில் சிடபிள்யூசி கொழும்பில் அவர்கள் தம்முடைய பிரதான காரியாலயத்தை அமைக்கின்றார்கள். அமைத்து அவர்களுடைய தொழிற்சங்கம் என்பது ஒரு அரசியல் பரிமாணம் பெறுங்க, அரசியல் கட்சி என்கின்ற அந்தஸ்தை பெற்று கொழும்பிலும் அவர்கள் வந்து கொழும்பு மற்றது மேல் மாகாணத்திலும் அவர்கள் பல இடங்களிலும் தேர்தலில் எல்லாம் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் இங்கு ஏராளமான இந்திய வம்சாவளி சமூகத்தினர் இருந்த போதும் கூட இங்கிருந்து தலைமைகளை உருவாக்கவில்லை. அவர்கள் மலையகத்திலிருந்து தலைவர்களை கொண்டு வந்து இங்கே பிளான் பண்ணினார்கள். அப்படித்தான் செலிச்சாமி, பிபி தேவராஜ் அல்லது இன்னும் பல பின் வந்த எம்பிமார்கள் எல்லாருமே அங்கிருந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது தான் நடந்தது. அது உண்மையில் நிகழ்ந்திருக்க வேண்டும். இந்த மக்களை மலையகத்தில் உள்ள மக்களோடையும் இணைக்கின்ற ஒரு வேலை திட்டம் அங்கே நகர்ந்திருக்க வேண்டும். அப்படி நகர்ந்திருந்தால் சில வேலை அன்றிருந்த தலைவர்களில் இவர்களை செய்திருக்கலாம்.
ஆனால் இங்கே உள்ள இந்த மேல் மாகாணத்தில் ஏராளமான தமிழர்கள் இருக்கின்றார்கள், இந்திய வம்சாவளி தமிழர்கள் அதிகமாக வாழ்கின்ற ஒரு பிரதேசம் என்று சொல்லலாம். அப்படி இருக்கின்ற இந்த தமிழர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்ன, அவர்களுக்கான வேலை திட்டம் என்ன, அவர்களுடைய அடையாளம் சிதையாமல் பாதுகாப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், நம் ஒட்டுமொத்த இந்திய தமிழர்களையும் இந்திய வம்சாவளி தமிழர்களையும் வந்து இணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் எப்படி அமைய வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் எதையுமே செய்யவில்லை. அதற்கு பதிலாக அவர்களுடைய நீங்கள் சொன்னது போல அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திவிட்டு போகின்ற ஒரு வேலை தான் நடந்தது. அதற்கு அப்பால் எதுவுமே நடக்கவில்லை என்பதையும் நாங்கள் இங்கே சொல்லியாக வேண்டும். இதில் இன்னொரு விஷயத்தையும் வரலாற்றிலிருந்து நாம் ஒரு விடயத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு தெரியும், 1919 இலங்கையில் தேசிய காங்கிரஸ், இலங்கை தேசிய காங்கிரஸை நிறுவுவதற்கான முயற்சிகள் நடக்கின்ற போது சேர்ப்பூர் அருணாச்சலம் அதனுடைய தலைவராக தெரிவு செய்யப்படுகின்றார். அவர் தெரிவு செய்யப்பட்ட போது அவர் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை, நிபந்தனையை இந்த இலங்கையில் உள்ள ஏனைய சிங்கள தலைவர்களோடு ஒரு ஒப்பந்தத்தையும் செய்து கொள்கின்றார். அந்த ஒப்பந்தத்தின்படி இலங்கையில் அவர் கேட்டதெல்லாம் பிரதானமாக ஒன்று தான். அதாவது இந்த மேல் மாகாணத்தில் ஏராளமான தமிழர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கான ஒரு பிரதிநிதி வேண்டும், தமிழ் பிரதிநிதித்துவம் ஒன்று வேண்டும் என்று சொல்லி அதை ஒப்புக்கொண்டார்கள். ஒப்புக்கொண்ட தலைவர்கள் அவருடைய காரியம் முடிந்ததற்கு பின் அந்த ஒப்பந்தத்தை கைவிட்டார்கள். கேட்டபோது கூட அதனை மறுத்தார்கள். ஆகவே சேர்ப்பன் அருணாச்சலம் அந்த இடத்திலிருந்து அவர் விலகி அவர் ஒரு தலைமை பதவியில் இருந்தவர், அதிலிருந்து விலகி ஒட்டுமொத்த சிஎன்சியிலிருந்தும் சிலோன் நேஷனல் காங்கிரஸிலிருந்து விலகி அவர் தமிழ் அரசியலை முதல் தடவையாக அவர் தொடக்கி வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அதுவரை அவர் ஒரு கொழும்பிலேயே அவர் இலங்கையினுடைய ஒரு பெரிய தேசிய தலைவராக இன்றும் கொண்டாடப்படுபவர். அவருடைய வரலாறு இலங்கையில் நான் மதிக்கின்ற பிரதானமான முக்கியமான ஒரு தலைவராக நான் சேர்ப்பன் அருணாச்சலத்தை கருதுவேன். ஏனென்றால் அவர் அந்த குடும்பத்தில் அவர் மிக வித்தியாசமானவர். சேர்ப்பன் ராமநாதன் போன்றவர் அல்ல. இவர் பெண்களுக்கான விடுதலை, தோட்டத் தொழிலாளர்களுடைய தொழிலாளர் சம்பந்தப்பட்ட உரிமைகள் சம்பந்தமாக எல்லாம் பேசியிருக்கிறார். அதை தவிர அவர் தொழிற்சங்கம் இதற்காகவே அமைத்தவர். இன்னும் ஒரு மிக ஏராளமான விடயங்களை அவர் பற்றி கூறிக்கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட அந்த தலைவர் அதிலிருந்து விலக வேண்டியதற்கான காரணம் எல்லாம் இங்கே அந்த ஒரு தலைமையை ஒரு பிரதிநிதித்துவத்தை மறுத்ததற்காக. அப்படி என்றால் எங்களுக்கு தெரிகின்றது, அந்த நேரத்தில் எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரதிநிதித்துவத்தை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு இங்கே பல்கி பெருகிய ஒரு சமூகம் இருந்தது என்பதை நாங்கள் திருப்பி நினைவுக்கு கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த மக்கள் இன்று பல லட்சக்கணக்கானோராக பெருகி இருக்கின்றார்கள். இது இப்போ எங்களுக்கு உண்மையில் மலையக என்று சொல்லக்கூடிய பெருந்தோட்ட துறை வாழ் தொழிலாளர்களுடைய நலன்களையும் அல்லது அவருடைய அரசியல் நலன்களையும் இங்கே அதற்கு வெளியில் வாழ்கின்ற மக்களுடைய அரசியல் நலன்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம் நடந்திருக்க வேண்டும். அப்படி நடந்திருந்தால் இங்கே ஒரு முக்கியமான பிரச்சனையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இவர்களை தொடர்ச்சியாக இலங்கை தமிழர்கள் என்று பதிகின்ற நிலைமையை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். இன்று காலம் கடந்து விட்டது. இன்று அவ்வாறு அந்த எல்லோருமே இலங்கை தமிழர்கள் என்று பதிவு செய்யப்பட்டு கொண்டு வந்ததால், அதை தடுத்தும் நிறுத்தப்படாததால் இன்று இந்திய தமிழருடைய சனத்தொகை மிகச் சுருங்கி சின்னதாகி விட்டது. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. இப்போ இலங்கை தமிழரென பதிவு செய்யப்பட்டது பிறப்புச் சான்றிதழிலா அல்லது சனத்தொகை மதிப்பிலா? இது பிறப்புச் சான்றிதழை ஒரு முக்கியமான விடயமாக சென்சஸில் கருதுவதில்லை. சென்சஸ் அந்த குடித்தொகை மதிப்பீடு சம்பந்தமான விண்ணப்பங்களில் பதிவு செய்கின்ற போதுதான் நாங்கள் அதனை பதிவு செய்கின்றோம் யார் என்பதை. ஆனால் இது முதல் தடவையாக மிக சமீபத்தில் நடந்த குடித்தொகை சம்பந்தமான விண்ணப்பங்கள் கோரிய போது அவர்கள் இப்போ இந்திய வம்சாவளி தமிழர்கள் மத்தியிலிருந்து கோரப்பட்ட கோரிக்கைகளின் காரணமாக அவர்கள் ரெண்டையும் வைத்திருந்தார்கள். அதாவது இந்திய தமிழர் அடுத்தது மலையக தமிழர் என்கின்ற அந்த ரெண்டு கேட்டகரியும் வைத்திருந்தார்கள். அதற்கான தெரிவு நம்மிடம் இருந்தது. ஆனால் இதில் இப்போ இது சில வேளை ஒரு பெரும்போக்கு அரசியலுக்கு, பெரும்பான்மை அரசியலுக்கு மிக சாதகமான ஒன்றாக அது அமைந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு அது சாதகமானது அல்ல, எங்களுக்கு மிக ஆபத்தானது. நாங்கள் இன்னும் சுருங்கி நாங்கள் உண்மையில் எங்களுடைய இலக்கு என்னவாக இருந்திருக்க வேண்டும்? நாங்கள் சுருங்கி கொண்டிருக்கிறோம், இன அடையாளத்திலிருந்து அழிக்கப்பட போகின்றோம் என்கின்ற ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்கும் போது நாங்கள் எடுத்திருக்க வேண்டிய முடிவு அது அல்ல. மலையகம் என்பதை
நான் எப்படிப்பட்ட அடையாளமாக கருதுகிறேன் என்றால் ஒரு இன அடையாளமாக என்னால் சொல்ல முடியவில்லை. அதை ஒரு ஒரு பண்பாட்டு அடையாளமாக நாங்கள் கொண்டாட வேண்டும் மலையக அடையாளம் என்பதை. ஆனால் இன அடையாளம் என்று சொல்லி நாங்கள் வரும்போது அதனை நாங்கள் ஒரு வேறு அடையாளத்துக்குள் கொண்டு வரணும். அப்படி என்றால் நீங்கள் கேட்கலாம், அப்படி என்றால் இந்திய தமிழர் என்பதா அதற்கான மாற்று என்றால் இல்லை. இந்திய தமிழர் என்பது மாற்று அடையாளம் அல்ல. அதைத்தான் நாங்கள் துறக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அதை யார் கண்டுபிடிப்பது? அதற்கான மாற்றை யார் நம் சமூகமாக அந்த உரையாடலை முன்னெடுத்திருக்க வேண்டும். அது மலையகத்திலிருந்தும் மலையகத்துக்கு வெளியிலும் கூட அந்த உரையாடலை நாங்கள் மேற்கொண்டு ஒரு சரியான அடையாளத்தை கண்டுபிடித்திருக்க வேண்டும். ஆனால் நாங்கள் அதை செய்யவில்லை. இப்படியான கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கும் போது, இந்த உரையாடலை ஏற்படுத்தும் போது நம் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. என்னவென்றால், நீங்கள் இந்தியாவின் கைக்கூலி, அல்லது போனால் இந்திய தூதரகத்துடன் நீங்கள் நெருக்கமாக இருக்கின்றீர்கள், அவர்களுடைய அஜெண்டாவை நிகழ்ச்சி நிரலுக்கு ஒத்துப்போகின்றீர்கள். இவ்வாறு செய்பவர்கள் எல்லாரும், இந்த கோரிக்கையை இந்திய தமிழர் என்கிற அடையாளத்தை வைத்திருக்க விரும்புபவர்கள் எல்லோரும் இந்தியாவில் ஒரு காலம், இலங்கையில் ஒரு காலம் வைத்திருக்கின்ற பெரிய வர்த்தகர்கள் அல்லது பெரிய உயர் சாதியினர், இப்போ இந்தியாவினுடைய நலன்களை அனுபவித்து இருப்பவர்கள், இப்படியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகின்றது. அதில் முழுக்க மறுப்பதற்கல்ல, அது ஒரு சிறிய ஒரு பெர்சன்டேஜ் அப்படியும் இருக்கின்றார்கள். சிறிய வீதத்தினர், அவ்வாறான வீதத்தினரும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த விவாதங்களில் என்ன நிகழ்ந்ததுனால், இவர்களுக்குத்தான் இது தேவைப்படுகின்றது என்று ஒட்டுமொத்த பாவப்பட்ட மக்களையும் சேர்த்து அதுக்குள் இழுத்து விட்டார்கள். அவர்கள்தான் இவர்கள். கொழும்பில் உள்ளவர்கள் எல்லாரும் பெரிய வர்த்தகர்களாகவும் பெரிய வசதி படைத்தவர்களாகவும் உயர் சாதியினராகவும் இந்திய அடையாளத்தை பேண வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களாகவும் நிறுவ முற்பட்ட உரையாடல் இன்றும் நடக்கின்றது. அது பச்சை பொய். அது உண்மையில் அதை நாங்கள் வேறு மாதிரி பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மிக பாவப்பட்ட மக்களாக மலையகத்துக்கு வெளியில் உள்ள மக்கள் இருக்கின்றார்கள். விசேடமாக களுத்துறை, மத்துகம, தெனியாய போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய நிலை பற்றி பேசுகின்ற பொழுது கற்பதற்கு தமிழ் பாடசாலைகளில் இல்லாத ஒரு அவல நிலை காணப்படுகிறது. சரியாக சொன்னீங்க. அதே போல் இதையும் தாண்டி நீங்கள் சொன்னது போல் உள்நாட்டின் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கு சென்ற மக்களுடைய தேவை, எதிர்கால தேவை இன்னொரு பக்கமாக இருக்கிறது. அதே போல் நீங்கள் சொன்னது போல் கொழும்பிலே இருக்கின்ற தலைநகர் பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அரசியல் தேவைகளை கூட பூர்த்தி செய்வதற்கு சரியான ஒரு பிரதிநிதிகள் இல்லாமல், அவர்களுடைய குரலை பாராளுமன்றத்தில் ஒழிப்பதற்கு கூட சரியான ஒரு குரல் இல்லாமல் அவதிப்பட்ட நிலையும் காணப்பட்டது. சரி, தொடர்ச்சியாக நான் பேசலாம். ஏன் மலையக என்கின்ற ஒரு அடையாளம் தேவையில்லை? ஏன் இந்திய வம்சாவளி மக்கள் என்கின்ற ஒரு அடையாளம் தான் தேவையா? ஏன் இதனூடாக நமக்கு இருக்கின்ற சாதக பாதக நிலைமை தொடர்பாக பேசலாம். ஏன் நாங்கள் இலங்கை தமிழர்கள் என்று நாங்கள் போகக்கூடாது? இதுதான் பொதுவாக எல்லோரும் கேட்கின்ற கேள்வி. தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு 10 நிமிட இடைவெளியை தொடர்ந்து எழுத்தாளர் என் சரவணன் அவர்களோடு பேசுவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம். ஒரு 10 நிமிட இடைவெளி எடுத்துக்கொள்வோம். 10:30 வரை உங்களுக்காக இந்த பகுதி காத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். விளம்பர இடைவேளைக்கு முன்பதாக நாங்கள் பேசியிருந்த ஒரு விஷயம் தான் இந்த மலையக மக்களுடைய அடையாளம் தொடர்பாக பேசியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்து பேசலாம். நம்மோடு ஆய்வாளரும் எழுத்தாளருமான என் சரவணன் அவர்கள் தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றார்கள். நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது மலையகத்திலிருந்து இப்பொழுது ஏனைய பகுதிகளுக்கு சென்று வாழ்கின்ற மக்கள் தங்களை மலையகம் அந்த மண் வாசம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக மலையகம் என்று அவர்கள் மலையக தமிழர்கள் என்று அடையாளப்படுத்த விரும்புகின்றார்களா? அல்லது மலையகத்தில் இருக்கின்ற மக்கள்தான் தங்களை மலையக மக்கள் என அவர்கள் அடையாளப்படுத்த விரும்புகின்றார்களா? அல்லது இந்திய வம்சாவளி மக்கள் என்று சொல்லப்படுவதன் ஊடாக நமக்கு எத்தகைய ஒரு பிரதிகூலங்கள், அனுகூலங்கள் இருக்கின்றன? இது தொடர்பாக நாங்கள் பேசலாம். காரணம், இன்றும் நாங்கள் பொதுவாக பார்க்கின்றோம், இந்திய தமிழர் என்று சொல்லப்படுவதன் காரணமாக இந்திய அரசாங்கத்தின் நலன் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக எண்ணுகின்றவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது நான் குறை கூறுவதற்காக இல்லை, இந்த சமூகத்தில் இருப்பதன் காரணமாக நானும் கூறுகின்றேன். அப்படியான ஒரு எண்ண பாங்கும் இருக்கிறது. அல்லது இலங்கை தமிழரென நாங்கள் எங்களை பதிவு செய்யாவிட்டால் எங்களுக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ, அல்லது நாங்கள் தண்டித்து விடப்படுகின்ற ஒரு இனமாக மாறிவிடுமோ என்கின்ற ஒரு ஐயப்பாடும் பொதுவாக நிலவத்தான் செய்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி? உண்மையில் இன்னமும் ஒரு பொதுவான ஒரு மயக்கம் உண்டு. அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலையும் ஈவன் வடகிழக்கு மக்கள் மத்தியிலும் இலங்கையில் பொதுவான ஒரு புரிதல் இருக்கின்றது. இந்த மலையகத்துக்கு வெளியில் வாழ்கின்ற இந்திய வம்சாவளியினர் அனைவரும் மலையகத்திலிருந்து வந்தவர்கள், தோட்ட பின்னணியை கொண்டவர்கள், பெருந்தோட்டத்துறை சார்ந்தவர்கள் என்கின்ற ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம், புரிதல் உண்டு.
ஆனால் அது உண்மை அல்ல. அது உண்மை அல்ல. அதைத்தான் நாங்கள் திரும்பவும் வலியுறுத்தோம். ஆகவே தான் அவர்களை நாங்கள் திரும்பவும் இப்போது நாங்கள் சொல்வோமே, கிளிநொச்சியில் உள்ளவர்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ளவர்கள், மன்னாரில் உள்ளவர்கள், மட்டக்களப்பில் உள்ளவர்கள், அல்லது காலியில், அம்பாந்தோட்டையில், கொழும்பில், கொச்சிக்கடையில் அல்லது மத்திய கொழும்பில் உள்ள தமிழர்களை அழைத்து இனி நீங்கள் மலையக தமிழர் என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பதை நாங்கள் கேட்க வேண்டும். உண்மையில் அதற்கான வாய்ப்பே இல்லை. நானே கடந்த 3 ஆண்டுகளாக இது நான் சொல்வது சரிதானா, நான் சொல்வது சில வேளை பிழையாக இருக்குமோ என்று கூட என்னை சரிபார்ப்பதற்காக நான் காண்பவர்கள் எல்லோரிடம் இந்த கேள்வியை கேட்கும் போதெல்லாம் நான் நினைத்தபடியே அவர்களும் அதே கருத்தை சொல்ல, இல்லை எங்களுக்கு தொடர்பில்லை, அவ்வாறு எங்களுக்கும் மலையகத்துக்கும் தொடர்பில்லை, எங்களுக்கு அந்த அடையாளம் மலையகத்தில் இருந்தால்தானே அல்லது மலையகத்திலிருந்து இங்கு வந்திருந்தால் தானே அவர்கள் மலையகத்தோடு அவர்கள் தொடர்பு இருக்கும். ஆகவே இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள். ஆகவே அவர்கள் அங்கிருந்து நேரடியாக பல தொழில்களுக்காக வந்தவர்கள். அவர்கள் இவ்வளவு காலம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்திய அடையாளம் நம்ம எல்லோரையும் இணைத்து வைத்திருந்தோம். நம்முடைய வெறுப்புக்கு அப்பால் நாங்கள் இன்று அதனை மறுத்தாலும் கூட, இந்திய அடையாளத்தை மறுத்தாலும் கூட, அந்த மறுத்ததுக்கு அப்பால் இவர்கள் எங்கு போகின்றார்கள், மலையகத்துக்கு வெளியில் உள்ளவர்கள் ஸ்ரீலங்கன் அடையாளம், இலங்கையர் அடையாளம் என்கின்றதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லா இடங்களிலும் அப்படியே பதிவு செய்கின்றார்கள். அதுபோல் இன்று மலையகத்தில் உள்ள தமிழர்கள், மலையக பகுதியில் உள்ளவர்கள் என்ன செய்கின்றார்கள், மலையக தமிழர் என்று சொல்லி பதிவு செய்ய, அதுவும் எல்லோரும் பதிவு செய்யவும் இல்லை. அது மிகப்பெரிய துன்பம். அதுதான் என்றால் அங்கிருப்பவர்களும் நிறைய பேர் இலங்கை தமிழர் என்று பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் என்பது மிக சமீபத்திய சென்சஸில் எங்களுக்கு தெரிய வந்தது. ஆகவே இது ஒரு உரையாடலுக்கூடாக ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஊட்டி இந்த விடயத்தை நாங்கள் சாதித்திருக்க வேண்டும். இது சாதாரண விடயம் இல்லை. நான் இன்றும் கூறுகின்றேன், இது ஒரு மிக ஆபத்தான ஒரு அரசியல் எதிர்காலத்தை மாற்றி அமைக்கின்ற, அரசியல் எதிர்காலம் பற்றிய ஒரு ஆபத்தை நாங்கள் ஒரு ஆபத்தான சமிக்ஞையை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் மீண்டும் இதனை நினைவுபடுத்த வேண்டி இருக்கின்றது. இந்த அடையாளம் நாங்கள் எல்லோரையும் சேர்த்து கட்டி எழுப்பியிருக்க வேண்டும். இந்த உரையாடலை அங்கும் தொடங்கியிருக்க வேண்டும், இங்கும் தொடங்கியிருக்க வேண்டும். இரண்டு பகுதிகளும். இப்போது என்ன நிகழ்கின்றது என்றால், இலங்கையில் இனங்கள் என்று பார்த்தால் சிங்கள இனம், முஸ்லிம் இனம் அல்லது வடகிழக்கு தமிழர்கள் என்று அவர்களை அடையாளம் காண்பதால் தான் நாங்கள் அதிலிருந்து வேறு பிரித்து பார்ப்பதற்காக இந்திய தமிழர் என்று இவ்வளவு நாள் அழைத்தோம். இப்போது அதை மலையக தமிழர் என்று மாற்றிவிட்டால் மலையகத்தில் வெளியுள்ளவர்கள் என்ன 5வது புதிய இனம் ஒன்று தோற்றுவிக்க வேண்டுமா? அந்த இடத்துக்கு தள்ளப்படுகின்றார்களா? அப்படி என்றால் இவர்களுக்கு இன அடையாளம், எந்த இன அடையாளத்திற்குள் இவர்கள் இருக்கின்றார்கள்? இந்த கேள்வியை நான் இங்குள்ள பல அரசியல்வாதிகள்கிட்டையும் சில அமைச்சர்மார்கள்கிட்டையும் கூட கேட்டேன். சில சிங்கள புத்திஜீவிகள், இன்று அரசியல் விமர்சகர்களாக முக்கியமான பிரமுகர்களாக இருக்கிறவர்கள் எல்லோரிடம் இது சம்பந்தமாக நான் உரையாடி இருக்கின்றேன். அப்போதெல்லாம் அவர்கள் அதிர்ச்சி தரத்தக்க இது ஒரு விடயமாக இதனை பார்த்தார்கள். ஐயோ, இவ்வளோ காலம் நாங்கள் இதனை கவனிக்கவில்லையே, இதனை நாங்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டோமே என்று எல்லோருமே ஒப்புக்கொண்டார்கள். இது தங்களுக்கு தேவையான ஒரு களங்கள் வரும்போது இதனை வலியுறுத்துவதாகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். என்றால் இதனை வலியுறுத்துவது என்பதை விட இது உரையாடலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த இப்படிப்பட்ட ஒரு தேசிய சிக்கல் என்பது என்றால் இந்த மக்களுக்கு இன்னும் நீங்கள் முதலில் ஆரம்பத்தில் கூறினீர்கள், இவருடைய தேவைகள், இவருடைய அரசியல் நிகழ்ச்சி நிரல், இவருடைய ஏனைய நலன்கள் சார்ந்த திட்டங்கள் எதுவுமே இல்லை. பல இடங்களில் இவர்களுக்கு பாடசாலைகள் இல்லை. ஆகவே அவர்கள் சிங்களவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். நான் சென்ற வாரம் கூட புலனறுவையில் உள்ள ஒரு நகர்வு தொழிலாளர்களுடைய கல்லெல்ல என்கின்ற ஒரு பிரதேசத்தில் ஒரு கிராமம் முழுக்க கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட குடும்பங்களை கொண்ட ஏராளமான ஒரு பெரிய கிராமம் அது. அந்த கிராமத்தில் உள்ளவர்களை போய் சந்தித்தேன். அவர்கள் புதிய தலைமுறையினர் ஒருவருக்கும் தமிழ் தெரியாது. அவர்கள் சிங்களத்தில் மட்டும்தான் உரையாடினார்கள். முதலாம் தலைமுறையினருக்கு மட்டும்தான் தெரிகின்றது. அதுவும் ஒரு யங்கான ஆக்களை கண்டேன். கிட்டத்தட்ட 30-40 வயதை சேர்ந்தவர்களுடைய பேர் முனசிங்க, வேறு சிங்கள பேர்களில் வருகின்றது. அவரெல்லாம் அப்படி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு அருகில் தமிழ் பாடசாலை இல்லை. தூரம் செல்கின்றார்கள், அதுவும் சிங்கள பாடசாலையில் அவர்களுக்கு இருக்க தெரிவு அவ்வளவுதான். சில இடங்கள், களுத்துறை போன்ற இடங்களில் இதே நிலைமை தான். 1983ஆம் ஆண்டு அங்கிருந்த ஒரே தமிழ் பள்ளிக்கூடம் அளிக்கப்பட்டதன் பின்னர் அங்குள்ளவர்களுக்கும் இருந்த தெரிவு அருகில் உள்ள சிங்கள பள்ளிக்கூடங்களுக்கு செல்வது தான். ஆகவே அவர்கள் எங்களுக்கு தெரியும், தம்முடைய
பண்பாடு மரபு எதையுமே பின்பற்றுவதற்கு, கடைபிடிப்பதற்கு, கொண்டாடுவதற்கு களமில்லாத ஒரு சூழலில் அவர்களுக்கு அருகில் உள்ள அவர்களுக்கு வாய்ப்பான வசதியான ஒன்றைத்தான் தெரிவு செய்வார்கள். அப்படி தெரிவு செய்யும் போது அவர்கள் இவற்றை விட்டுவிட்டு இன்னொரு சமூகத்திற்குள் இலகுவாக அவர்கள் வந்து நுழைவார்கள். அப்படி செய்வதை நாம் அனுமதிக்கப் போகின்றோமா? இதற்கு யார் பொறுப்பு கூறக்கூடியவர்கள்? நான் நினைக்கிறேன் நம் சமூக தலைவர்கள் இந்த மக்களை வந்து அவர்கள் பொருட்டாக கருதவில்லை. இவர் ஏனென்றால் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போல இது ஒரு வாக்கு வங்கி இல்லை. ஏனென்றால் இவர்கள் வந்து ஓரிடத்தில் இல்லை, நாடு முழுவதும் சிதறி பறந்து அப்படியும் இப்படியும் என்று சொல்லி வாழ்வதால் இவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக வாக்கு வங்கி இல்லாதால் இந்த அரசியல் தலைவர்கள் இதனை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. ஆனால் இன்று இந்த நிலையில் பெரிய ஆபத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றது. நான் சொன்னேனே, இந்த கல்லெல்ல என்கின்ற அந்த கிராமத்திற்கு சென்றிருந்த போது அங்கு இந்த பிள்ளைகள் என் முன்னால் ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள், நடனம் ஆடினார்கள். அந்த நடனங்கள் பரதநாட்டியமோ அல்லது எங்களுடைய பாரம்பரிய எமக்கு இருந்த அந்த அடையாளங்களோ இல்லை. அங்கே சிங்கள பாரம்பரிய நடனங்களை தான் நடனம் ஆடினார்கள். இதையெல்லாம் நான் தவறாக நான் சொல்லவில்லை. ஆனால் இங்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த நிலை இது வந்து இன்னும் அதிகரித்து கொண்டு போகின்றது. காலப்போக்கில் இது அப்படியே கரைந்து அவ்வளவும் போக வேண்டியதுதான். அப்படி என்றால் அவர்களை இந்த எண்ணிக்கைக்குள்ளும் நாங்கள் வந்து இனிமேல் எடுக்க முடியாத நிலைமை. இந்த கேள்வியை அவர்களிடமே கேட்டேன் நான். ஏன் இது நீங்கள் இப்படி மாறிக்கொண்டிருக்கின்றீர்களே, ஒரு தமிழ் பாடசாலைக்கான வாய்ப்பு இல்லையா? நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு வகுப்புகளை நடத்தியிருக்கலாமே, பேணுவதற்கான வாய்ப்பு இல்லையான்னு சொல்லி மிக சமீபத்தில் அங்கே அந்த கிராமத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் அந்த கிராமத்திற்கு ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்றை கட்டி கொடுத்திருக்கின்றார். அந்த கோயில் தான் இப்போதைக்கு அவர்களுக்கு இருக்கின்ற அடையாளம். அது இன்னும் இயங்க தொடங்கவில்லை. இன்னும் அதுக்கான ஆனால் இதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், இவர்களிடம் இந்த கேள்வியை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு இது வசதியாக இருக்கின்றது, சிங்களவர்கள் நான் தமிழ் அடையாளத்தை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகின்றேன் என்றார்கள். ஏன்னா உண்மைதான், அந்த கேள்வி யதார்த்தபூர்வமாக அந்த அடையாளத்தை வைத்திருப்பதால் அவர்களுக்கு என்ன நலன் அங்கே? ஆகவே அந்த நலன்களை உங்களுக்கு நலன்கள் இருக்கின்றன, நம்முடைய இந்த வலைப்பின்னலுக்குள் நீங்கள் இருந்திருப்பீர்கள், உங்களுக்கு ஒரு இனம் இருக்கின்றது, அந்த அடையாளத்துக்குள் தான் நீங்கள் வருகின்றீர்கள் என்று சொல்லி அந்த நம்பிக்கையை ஊட்டி அவர்களை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதை நாங்கள் செய்யவில்லை. அந்த தவறை இன்னும் ஏற்க தவறுகிறோம். அதன் காரணமாக இன்னமும் சுருங்கி மலையகம் என்கின்ற அடையாளத்தில் சுருங்கி இருக்கிறோம். இதை நம்முடைய முக்கியமான அரசியல் சக்திகள் கருத்தில் கொள்ள வேண்டும். உண்மையில் நாங்கள் இந்த இப்போது இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள்ளும் இந்த மலையகம் என்ற அடையாளத்தை வந்து அங்கு உள்ள தலைவர்களை வாயில் பேச வைத்திருக்கின்றார்கள். நம்முடைய மலையத்தைச் சேர்ந்த அரசியல் தலைவர்களும் பலரும். ஆனால் அவர்களுக்கும் இது சம்பந்தமான எந்த புரிதலும் கிடையாது, இந்த உரையாடலும் கிடையாது, இந்த புரிதலும் இல்லாதால் அங்கே ஒரு குரல் மட்டும்தான். ஏனென்றால் நாங்கள் இவ்வளவு காலம் என்ன செய்தோம்? மலையகம் ஒரு குரலற்றோர். ஆகவே அந்த குரலற்றோருக்கான குரலை குரலாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று மலையகத்துக்காக நாங்கள் வேலை செய்தோம், பாடுபட்டோம், அந்த அரசியலை பேசினோம், அந்த உரிமைகளுக்காக போராடினோம். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டு வரும்போது மறுபுறம் அதற்குள்ள குரலற்றோருக்குள்ளேயும் குரலற்றோர் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை நாங்கள் வந்து பேச தவறிவிட்டோம். இப்போது இந்த அடையாள பிரச்சனையில் வந்தபோது இந்த விஷயத்தை முன்னெடுக்கும் போது நாம் தனித்து போய்விட்டோம். ஆகவே இது இப்போது உண்மையில் குரலற்றோர்களாக அவர்கள் மாறி இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு எவருமே இல்லை என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. இது மாற்றப்படணும். மற்ற எல்லோருமே நாம் எல்லோரும் ஒரு தொப்புள் கொடி உறவுகளாக இந்தியாவிலிருந்து வந்தவர்களாக அதே அவலங்களை நாங்கள் அனுபவித்தவர்களாக நாங்கள் இப்போ சிர்மா சாஸ்திரி ஒப்பந்தத்தில் நேற்று ஒரு சிங்கள ஒரு மூத்த ஊடகவியலாளர் என்னை நேர்கண்ட போது அவரிடம் என்னுடைய கதைகளை சொல்லி கொண்டிருந்தேன். அப்போது என்னுடைய சித்தி, என்னுடைய மாமா, இன்னும் பலர் கொழும்பில் சிர்மா சாஸ்திரி ஒப்பந்தங்கள் கூடாக எப்படி கடத்தப்பட்டார்கள் என்கின்ற கதைகள்லாம் சொல்லி கொண்டு வரணும். என்ன கொழும்பில் நடந்ததா? என்ன இது இங்கேயும் நடந்ததா? அல்லது வேறு இடங்களிலும் இப்படியெல்லாம் நடந்ததான்னு சொல்லி கேட்கின்றார். அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த தகவல் பலருக்கு ஆச்சரியப்படுகின்றார்கள். இங்கே எல்லாம் நடந்தது. எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு இந்திய வம்சாளியினராக எதிர்கொண்ட பல பிரச்சனைகளும் வந்து மலையகத்திற்குள் மட்டும்தான் என்று இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிற பெருங்கூட்டம் உண்டு. ஒரு அறியாமை அது. உண்மையில் ஒரு தோட்டத் தொழிலாளர்களாக அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகளில் ஒரு மாறுபட்ட சில வடிவ ரீதியில் மாறுபட்ட பிரச்சனைகள் இருக்கலாம்.
என்றால் இங்கு உள்ள தொழிலாளர்களுடைய நகர்சுத்தி தொழிலாளர்களுடைய பிரச்சனை அது வேறு, அங்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் வேறு. ஆகவே அப்படியான வேறுபாடு இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு இந்திய வம்சாவளியினர் அவர்களுக்கான 1948 சென்ற வாரம் நாங்கள் கதைத்த போது அந்த பிரஜா உரிமை பறிப்பு, சிறுமா சாஸ்திர ஒப்பந்தத்திற்கூடாக நாடு கடத்தல், இப்படி எல்லாவற்றிற்கும் முகம் கொடுத்தவர்கள் நாம் எல்லோரும் தான். அது மட்டும் இல்லை, நாங்கள் இன்றும் மலையகத்தில் நாங்கள் காணி உரிமை பற்றி பேசுகின்றோம். நாங்கள் லயன்கள் அளித்து அல்லது அதனை எங்களுக்கான வீடுகள் கட்டி கொடுப்பது பற்றி பேசுகின்றோம். ஆனால் அதற்கு வெளியில் ஏராளமான நம்முடைய மக்கள் இந்த இன்னும் பயங்கரமான சேரிகளுக்குள் அகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் காலமாக. இவர்களும் அங்கிருந்து வந்தவர்கள். அதே குடியிருப்புகளில் ஈவன் பல இடங்களில் அங்கே லயன்களை விட மிக மோசமான இடங்களில் குடியிருந்த சதுப்பு நிலங்களில் குடிசைகளாக தகரங்களில் கொட்டைக்குள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கின்ற பல பிரதேசங்களை நாங்கள் காண்கின்றோம். ஆகவே இவற்றை நான் சில வருடங்களுக்கு முன் அமைச்சர் திகாம்பரம் அவர்களிடம் இந்த விடயத்தை போய் நாங்கள் வீடமைப்பு பற்றி பேசும்போது இந்திய வம்சாவளியினர் வீடமைப்பு ஆக்கப்பட்டு அது இவர்களும் அதற்குள் உள்ளடக்கப்பட வேண்டும், இவர்களையும் கருத்தில் கொண்டு இன்று வரை எவரும் இலங்கையில் நாதியற்றவர்களாக இன்று ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள். மலையகத்துக்கு வெளியில் உள்ள இந்திய வம்சாவளியினர் இவர்களுடைய நம்ம எல்லோருடைய பிரச்சனையும் பொது பிரச்சனைகளும் இருக்கின்றது, அதே நேரத்தில் வேறுபட்ட பிரச்சனைகளும் இருக்கின்றது. இந்த இரண்டுக்குமான எஜெண்டாவை, நிகழ்ச்சி நிரலை இணைக்கின்ற வழிகளை நாங்கள் பார்க்க தவறிவிட்டோம். அது இனிமேலாவது அது சரி செய்யப்பட வேண்டும். சரி, நேரடியாக கேட்கிறேன், மலையக தமிழர்களா அல்லது இந்திய வம்சாவளி தமிழர்களா, எந்த பெயர் சொல்லி அழைப்பது, எந்த இனமாக அடையாளப்படுத்தப்படுவது சிறப்பானதாக இருக்கும்? ரைட். இதற்கு உண்மையில் ஆம் இல்லை என்கின்ற பிளாக் அண்ட் ஒயிட் பதில் இல்லை. உண்மையில் மலையகம் என்கின்ற அடையாளமும் சிக்கல் தான், எங்களுக்கு இந்திய வம்சாவளி என்கின்ற அடையாளமும் சிக்கல் தான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கான ஒரு சரியான அடையாளத்தை கண்டுபிடித்திருக்க வேண்டும் என்றதை தான் நான் அடிக்கடி வலியுறுத்துகின்றேன். அதே நேரத்தில் இந்திய தமிழர் என்கின்ற அடையாளம் இத்தனை காலம் எங்கள் எல்லோரையும் இணைத்து வைத்திருந்தது என்கின்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் வெறுத்தாலும் கூட அதுதான் எங்களுக்கு எல்லோரும் இணைத்து வைத்திருந்தது. ஆனால் இன்று அதை அகற்றிவிட்டு இன்னொன்றை நிறுவும் போது அங்கு ஒரு பெருந்தொகை மக்களை துண்டாடிவிட்டோம் என்பதுதான் யதார்த்தம். சரி, இப்படியாக நாங்கள் இப்பொழுது நான் இருக்கிறேன். இப்போ நான் என்னை ஒரு இலங்கையனாக அடையாளப்படுத்துவதால் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக பிடிக்கும். நான் ஒரு இலங்கையன். இப்பொழுது நாங்கள் என்ன மொழி பேசினாலும், நான் இந்த மதத்தை சேர்ந்தாலும், நான் ஒரு இலங்கையன் என்பது தான் என்னுடைய பிரஜா உரிமை, என்னுடைய குடியுரிமை. நான் இலங்கையன் என்பது தான், அதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் என்று வைத்துக்கொண்டால், இப்படி ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தால், காரணம் இப்பொழுது பல தலைமுறைகள் தாண்டி இருக்கிற காலப்பகுதியிலே ஒருவர் தன்னை ஒரு இளைஞராக அடையாளப்படுத்த முற்படுகின்ற பொழுது ஏன் நீங்கள் கூறுவது போல மீண்டும் ஒரு உதாரணத்துக்கு இந்திய தமிழராகவே அடையாளப்படுத்தப்படுவதன் ஊடாக கிடைக்கின்ற நன்மைகள் ஏன் அடையாளப்படுத்தப்பட வேண்டும்? அது நல்ல கேள்வி. உண்மையில் இலங்கையர் என்பது நம்ம எல்லோருக்குமான ஒரு பொது அடையாளம். அது சிங்களவராக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், மலைய தமிழர்களாக இருந்தாலும், இந்திய வம்சாவளி தமிழராக இருந்தாலும், இவர் எல்லோருக்கும் ஒரு பொதுவான இலங்கையர் என்கின்ற அடையாளம். ஆனால் இன்றைக்கு உலக அளவில் அடையாளங்கள் தான் உலக பிரச்சனை. எல்லோருக்கும் அடையாளம் தான். அது மத அடையாளம், இன அடையாளம், நிற அடையாளம், மற்றது இந்த பாலின அடையாளங்கள், இது அடையாளங்கள் தான் நமக்கு எல்லாமே பிரச்சனை. இலங்கையின் வரலாற்றில் ஒரு நீண்ட காலமாக வெடித்து வளர்ந்து வந்த இந்த யுத்தம், இனப்பிரச்சனை, இனக்கலவரங்கள் எல்லாமே இந்த அடையாளங்களோடு சம்பந்தப்பட்டது. இலங்கையினுடைய சாதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் அடையாளங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொன்றும் இப்படியான அடையாளங்களை கொண்ட சமூகமாகத்தான் நம்முடைய இலங்கை சமூகம் மட்டுமில்லை, இலங்கையை எடுத்துக்கொண்டால் இப்படி அடையாளங்கள் பிரச்சனைகள் தான். ஒரு அடையாளம் இன்னொன்றை ஒடுக்குகின்ற போது ஒரு இயல்பாகவே அந்த ஒடுக்கப்படுகின்ற அடையாளங்கள் நாங்கள் ஒடுக்கப்படுகின்றோம் என்பதை சொல்வதற்காக தங்களை ஒரு அடையாளத்துக்கூடாக அதை சொல்ல வேண்டியிருக்கின்றது. ஈவன் உதாரணத்திற்கு சில சாதி அடையாளங்கள், ஒரு உயர் சாதி அடையாளம் தன்னை ஒரு அடையாளமாக சொல்லுவதற்கும் ஒரு 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 ஒடுக்கப்பட்ட சமூகம் தன்னை அந்த அடையாளத்தோடு சொல்வதற்கும் மிக பாரிய வித்தியாசம் உண்டு. ஒன்று மேலுள்ள அந்த உயர்த்தப்பட்டவர்கள் சொல்லும் போது அது ஒரு பெருமிதம் சம்பந்தமானது, இது நான் இன்னார் தெரியுமா என்கின்ற அந்த பெருமிதம் சம்பந்தமானது. ஆனால் தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்லும் போது அது அப்படிப்பட்டது அல்ல. அவர்கள் சொல்லும் போது அதற்குள் ஏராளமான ஏளனங்கள்,
மிக மோசமான ஒடுக்குமுறை சார்ந்த அவலங்கள் எல்லாவற்றையும் சேர்ந்தது. அவர்கள் தங்களை சொல்வதற்கு முடியாமல் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் இப்படி இந்த அடையாளங்களால் பிரச்சனைப்படுகின்றோம் என்பதை சொல்வதற்காக அந்த அடையாளத்தை சுட்டி காட்ட வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் நம்முடைய அடையாளங்கள். இலங்கையில் இனப்பிரச்சனை, இன போராட்டம் எங்களுக்கு தெரியும். இன அடையாளங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று. இலங்கையில் மொழி, இனம், மதம் பிரதான ஒரு 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 போக்கில் பெரும்போக்கான பிரச்சனைகளுக்குள் அகப்பட்ட ஒரு விடயங்களாக இருக்கின்றன. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த 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 அடையாளங்களை தனித்து பிரித்து பேச வேண்டிய தேவை அந்தந்த இன அடையாளங்களுக்குள் இருக்கின்றது தேவை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், எங்களுக்கு தெரியும் வடகிழக்கில் முஸ்லிம்களினுடைய அடையாளம் ஒரு நீண்ட காலமாக அவர்கள் தங்களை முஸ்லிம்களாக கூட அடையாளம் காணவில்லை. அவர்கள் ஒரு தமிழர்களாக தங்களை பேசிக்கொண்ட ஒரு போக்கெல்லாம் இருந்தது, தங்களை அடையாளப்படுத்தி கொண்ட போக்கெல்லாம் இருந்தது. ஆனால் எப்போது அவர்களும் நேரடியாக ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள், சிங்களவர்களால் மட்டுமல்ல, சில நேரங்களில் தமிழ் தேசிய சக்திகளாலும் சில நேரங்களில் அவர்கள் சிக்கலுக்கு உள்ளான போது அவர்கள் தனித்து தங்களுடைய அடையாளங்களை வலியுறுத்தி, இந்த அடையாளத்தின் காரணமாகத்தான் நாங்கள் இந்த ஒடுக்குமுறைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தனித்த தேவைகள் உண்டு, தனித்த நிகழ்ச்சி நிரல் உண்டு, தனித்த அரசியல் இலக்குகள் உண்டு, சமூக இலக்குகள் உண்டு என்பதை அவர்கள் வலியுறுத்தினார்கள். ஆகவே தான் எங்களுக்கும் மலையக அடையாளம் என்பது ஒரு பண்பாட்டு அடையாளங்களாக நாங்கள் கொண்டாடுவோம் என்கின்றேன். ஆனால் நமக்கான ஒரு இன அடையாளம் என்று சொல்லும் போது நாங்கள் நிச்சயமாக ஒரு முடிவுக்கு வந்தாக வேண்டும். நாங்கள் துண்டாடி இருக்கப் போகின்றோமா, துண்டாடி நாங்கள் அழியப் போகின்றோமா, அல்லது சேர்ந்து நாங்கள் வாழப்போகின்றோமா, அல்லது எங்களுடைய கொண்டாட போகின்றோமா, இலக்குகளை அடையப் போகின்றோமா என்பதை தான் நான் ஏற்கனவே சொன்னது போல தொடக்கும் போதே அந்த 5% விட குறைந்து போகின்ற அந்த நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதை தெரிந்தே செய்திருக்கின்றோம். வெறுமனே அந்த உட்டோப்பியன் ஃபேண்டாசி காரணமாக மலையகம் என்பது ஒரு ரொம்ப அலங்காரமான ஒன்றாக அதற்குள் சுருங்கிவிட்டோம். நாங்கள் ஒரு அரசியல் இலக்கை நோக்கி நாங்கள் அந்த பெயரை வைக்கவில்லை என்பதை சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் சொல்லுகின்ற பதிலில் தூர நோக்காக இருந்தாலும் காலியில் இருக்கின்ற ஒருவருக்கு, கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒருவருக்கு, கொழும்பில் இருக்கின்ற ஒருவருக்கு மீண்டும் அல்லது புதிதாக இந்திய வம்சாவளி தமிழர் என அடையாளப்படுத்தப்படுவதனூடாக கிடைக்கின்ற நன்மை என்ன? இப்போ பொதுவான மக்களுடைய கேள்வி அதுவாகத்தானே இருக்கும். இதை நான் செய்கிறதுனால எனக்கு என்ன நன்மை வரப்போகுது, என்ன வரப்போகிறது? உண்மை. இப்போ நீங்கள் சொன்னது போல் வடக்கை எடுத்துக்கொள்ளும். உதாரணத்துக்கு வடக்கில், அதுவும் குறிப்பாக இந்த வன்னி பகுதிகளில், கிளிநொச்சி பகுதிகளில் வாழ்ந்த இந்த தமிழர்கள், ஒன்றில் அவர்கள் நேரடியாக அங்கிருந்து தமிழர்கள், அதாவது இந்தியாவிலிருந்து வந்த தமிழர்கள் சேர்ந்தார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கின்ற தமிழர்களும், அதாவது பல்வேறுபட்ட கலவரங்களின் போது இடம்பெற்ற தமிழர்களும் அங்கே இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லோரும் இன்றும் வடக்கு கிழக்கு தமிழர்களாக அவர்கள் அங்கே உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் இன்னமும் ஒரு தனித்த சமூகமாக தான் இருக்கின்றோம் என்கின்ற ஒரு அவலங்களையும் அவர்கள் சொல்ல தயங்குவதில்லை. நிறைய இடங்களில் நாங்கள் இதை பார்க்கின்றோம். நேரடியாக அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இந்த சமூகத்தில் கலக்க முடியவில்லை, அல்லது எங்களை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நாங்கள் ஒரு தனித்துதான் இருக்கின்றோம் என்கின்ற பிரச்சனையை அவர்கள் முன்வைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்போது என்றால் அப்படி என்றால் அவர்கள் எந்த இனத்திற்கு உரியவர்கள்? அவர்களுக்கு ஒரு இன அடையாளம் வேணும் தானே. அப்படி இருக்கும்போது இந்த 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 அவர்கள் ஏதோ ஒரு அடையாளத்துக்குள் வரணும். அது மலையக அடையாளமாக இருக்க முடியாது. அவர்கள் அதை நிச்சயமாக அதற்கான மாற்று மலையக அடையாளம் என்பதை தெரிவித்து, ஏன்னா மலையகத்திலிருந்து போனவர்கள் அல்ல என்பது. ஈவன் நான் கிளிநொச்சி வன்னி பகுதியில் உள்ள மலையகத்தில் இருந்து போன தமிழர்கள் இருக்கின்றார்கள் கலவர காலங்களில். அவர்கள் கூட பல பேர் நான் சந்தித்து விட்டேன். அவர்கள் கூட மலையக அடையாளத்தை ஒரு அடையாளமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் தங்களை இந்திய தமிழர் என்று கூட சொல்கின்றார்கள். இந்திய தமிழர் என்ற அடையாளம் போதும், அந்த அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் வேண்டாம் என்று சொல்கின்றவர்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே நாம் ஏன் ஒரு பொது அடையாளத்திற்குள் இவர்களை கொண்டு வர வேண்டும் என்பதை ஒரு உரையாடலுக்கோ கொண்டு வாருங்கள் என்கின்றேன். இது இல்லை என்றால் ஏற்கனவே நாங்கள் அழிந்து விட்டோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த புலனறுவை போன்ற மாவட்டங்கள் இனி போய் அவர்களிடம் சொன்னால் கூட இனி கேட்க மாட்டார்கள். இனி அவர்கள் கலந்து விட்டார்கள், கரைந்து விட்டார்கள். அப்படியே கரையை விட போகின்றோமா என்பது தான் என்னுடைய கேள்வி. நிச்சயமாக எனக்கு விருப்பமான ஒரு மொழியில் கற்க, எனக்கு விருப்பமான ஒரு கலாச்சாரத்தை பின்பற்ற எனக்கு உரிமை இருக்கிறது. இது உரிமை என்று பார்த்தாலும் அதே நேரத்தில் எனக்கு
என்னுடைய தாய்மொழியில் கற்பதற்கான உரிமையும் இருக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது. அதான் யதார்த்தம். அதற்கான அடிப்படை வசதிகள், வாய்ப்புகள், உரிமைகள் இருந்தும் விருப்பமான ஒரு மொழியை தேர்ந்தெடுக்கலாம். அதாவது எனக்கு விருப்பமான நீல நிற ஆடை அணிய எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனால் உடை எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதுமே அடிப்படை உரிமையாக இருக்கின்றது. சரி, இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் இருக்கின்றன. அதுக்குள்ளே நாங்கள் முக்கியமான சில விடயங்களை பேசிவிடுவோம். இந்த அடையாளம் என்கின்ற இந்த விடயத்துக்குள்ளே இந்த இந்திய வம்சாவளியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தலைவர்களுடைய அவர்கள் ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை பக்கம் பார்க்கவில்லை, இப்படியான ஒரு விடயத்தை பற்றி சிந்திக்கவில்லை என நீங்கள் பார்க்கின்றீர்கள்? முதலாவது விடயம், அவர்கள் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக மட்டுமே பணிபுரிந்தவர்களாக, அரசியல் செய்தவர்களாக நாங்கள் அடையாளம் காண்கிறோம். இது நேரடியாக நீங்கள் அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டாக இருக்குமே? நிச்சயமாக பகிரங்கமாக நாங்கள் இதனை விவாதிக்கலாம். அதனை அவர்கள் நேரடியாகவே இவர்கள் மீது கரிசனை இல்லை என்றால் வேறு என்ன காரணமாக இருக்க முடியும்? அவர்கள் அவர்கள் எங்களுக்கு பொருட்டு இல்லை என்றால் அவர்களிடம் போய் நாங்கள் வாக்கு கேட்பதில்லை, வாக்கு தரப்போவதில்லை என்றால் அது அந்த வாக்கு எங்களுக்கு பிரயோசனப்பட போவதில்லை. ஆகவே அவர்கள் வாக்கு கிடைக்கக்கூடிய இடங்களில் மாத்திரம் அவர்கள் தளம் அமைத்து வேலை செய்தார்கள் என்பது தான் முதலாவது. சரி, அதே போல் மலையகத்தில் இருக்கின்ற அல்லது இந்திய வம்சாவளி புத்திஜீவிகள் மத்தியிலும் ஒரு விஷயம் இருக்கிறது. மலையக மக்கள் அல்லது மலையக தமிழர்களை அடையாளப்படுத்துவதிலும் இந்திய வம்சாவளி தமிழர்களை அடையாளப்படுத்துவதிலும் இரு பக்க நிலை காணப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? புத்திஜீவிகள் மத்தியிலுமே புத்திஜீவிகள் என்று சொல்லும் போது அவர்களும், நான் திரும்பவும் கூறுகின்றேன், அவர்களும் இந்த 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 உட்டோப்பியன் மனநிலை தான், ஒரு மலையகம் என்கின்ற அந்த ஃபென்டாசிக்குள் சிக்கிவிட்டார்கள் என்பதை நான் பகிரங்கமாக அவர்களும் இவ்வளவு விஷயங்களையும் சேர்த்து பார்க்கவில்லை. அது பகிரங்கமாக நான் ஒரு முறைப்பாடாகவே நான் விமர்சனமாகவே நான் முன்வைக்க விரும்புகின்றேன். சரி, மலையக மக்கள் அல்லது இந்த இந்திய வம்சாவளி மக்கள் 5% குறைக்கின்ற பொழுது குடிசன மதிப்பீட்டு தொகை மதிப்பீட்டிலே என்னென்ன விடயத்தை அவர்கள் இழக்கக்கூடியதாக இருக்கும்? மிகச் சுருக்கமாக. நிச்சயமாக அவருடைய அரசியல் அடையாளம் மிகவும் ஏற்கனவே சொன்னது போல ஒரு அடையாளம் இல்லாமல் போனால் இந்த நாட்டில் அடையாள சிக்கல்களுக்குள் தான் எல்லாமே அடங்கி இருக்கின்றது, யுத்தங்களை தாண்டி இருக்கிறது. ஆகவே இது எந்த ஒரு அடையாளம் இல்லாத ஒரு சமூகம் இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் அந்த அடையாளத்தை நோக்கி போக வேண்டும் என்பது தான். நான் இதில் ஒரு சின்ன விடயத்தை நான் சேர்த்துக்கொள்கின்றேன். இப்போ நீங்கள் அழகாக சொன்னீர்கள், எந்த ஒரு அடையாளத்தையும் நாங்கள் திணிக்க முடியாது. கொழும்பில் நாங்கள் இப்போ கொச்சுக்கடை, மத்திய கொழும்பு, கொட்டாஞ்சேனை போன்ற பிரதேசங்களில் உதாரணத்திற்கு ரோட்டில் போகின்ற பெரும்பாலும் இந்திய வம்சாவளியின சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். அவர்களை ஒரு ரெண்டமாக அழைத்து, இனிமேல் உங்களுடைய அடையாளம் மலையகம் என்று கூறி பாருங்கள், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதில். அல்லது ஒருவேளை இது நான் நேரடியாக பகிரங்கமாக கேட்கின்றேன். சில நேரங்களில் இப்படி நான் ஒரு மலையக தமிழர் என சொல்லுவதன் காரணமாக சமூகத்தில் ஏதேனும் தன்னை ஒதுக்கி வைத்து பார்த்து விடுவார்களோ என எண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் கூறுவதில் காரணம், இந்த மலையகம் என்னுடைய அடையாளம் என மார்த்தட்டி கொள்ளுகின்ற அதே தருணத்தில் ஏனைய சமூகங்களிலே இதனுடைய பார்வை வேறு ஒரு பக்கமாக இருந்ததையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் நிச்சயம் அதற்கு ஒரு சிறிய ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் சொல்கின்றீர்கள் அந்த சில கொச்சையான சில வார்த்தை பிரயோகங்கள் எல்லாம் இருக்கின்ற, அதற்கு ஒரு சிறு பங்கு இருக்குது. ஆனால் அதனை பொதுமைப்படுத்த தேவையில்லை என்று நினைக்கிறேன். அது பொதுமை அல்ல, இவர்களுடைய அடையாளம் தான் மிக முக்கியமான பிரச்சனை. அது மலையகம் என்று நான் இவ்வளவு காலம் மலையகம் என்று தான் நான் என்னை அழைத்து கொண்டிருந்தேன். அது எப்போது வரைக்கும் என்று சொன்னால் இது ஒரு அடையாள பிரச்சனையாக மாறும் வரை. ஆனால் இது ஒரு அரசியல் சர்ச்சையாக மாறியதற்கு பின்னர் தான் நாங்கள் இதனுடைய ஆபத்தை உணர்ந்து நாம் இன அடையாளம் என்று வரும்போது மலையகம் என்று நாம் கூறிக்கொள்ள முடியாது என்றால் இவ்வளவு பேரும் நாங்கள் தனித்து விடப்பட்டு விடுவோம் என்று நாங்கள் உணர்ந்தோம். ஒரே வார்த்தையில் ஒரே சொல்லில் ஒரு பதில் தர முடியுமாக இருந்தால் இந்தியா வம்சாவளி இலங்கை தமிழர்கள் என்று சொன்னால் பொருத்தமானதாக இருக்குமா? அப்படி ஒரு முன்மொழிவும் இருக்கின்றது. மனோ கணேசன் போன்றோர் அப்படியான முன்மொழிவை வைத்துக் கொண்டிருக்கின்றார். சரி, இதை நாங்கள் மக்களிடமே இந்த கேள்விக்கான பதிலை தருகிறோம். நாம் யார் என்பது தான் எங்களுடைய அடையாளம். அந்த அடையாளம் எப்படியாக எம்மை பிரதிபலிக்கப் போகிறது, இந்த சமூகத்தில் இத்தகைய ஒரு அந்தஸ்தை தரப்போகிறது, இந்த இலங்கையில் நாங்கள் யார் என்கின்ற அடையாளத்தை நாமே கண்டுபிடிப்போம். இது ஒட்டுமொத்த மக்களுடைய கைகளிலும் இந்த பொறுப்பு இருக்கிறது. அரசியல் தலைமைகள், புத்திஜீவிகள் மாத்திரமல்ல, என் சரவணன் போன்ற எழுத்தாளர்கள் அல்லது எங்களை போன்ற ஊடகவியலாளர்களுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய கரங்களிலும் இருக்கிறது. மீண்டும் மற்றும் ஒரு நாளிலே சந்திப்போம். நன்றி.
நன்றி. மிகவும் வேலைப்பாடுக்கு மத்தியிலும் இம்மோடு இணைந்து கொண்ட ஆய்வாளரும் எழுத்தாளருமான என் சரவணனோடு மற்றும் இதே போல முக்கியமான ஒரு பகுதியோடு சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் தனஞ்சன் அவருக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியினுடைய மேக்கப், கேமரா, டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களுக்கும் நன்றிகளை கூறி தயாரிப்பாளர் தனஞ்சனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் மைக்கேல் மரிய ஜெயமன். வணக்கம் உறவுகளை.